ஹாய் காய்ஸ், அதனால மக்களே வெல்கம் பேக் டு பேட் பால் விளாக். மணி இப்போது 1:40 நடுராத்திரி. நானும் ஒய்ஃபும் கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அங்கே சன்ரைஸ் பார்க்க கிளம்பலாம். அண்டு அம்மா தான் சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஹாய் காய்ஸ் அண்ட் மக்களே, நாங்கள் இப்போ வந்து கன்னியாகுமரி கிளம்பிட்டோம். சன்ரைஸ் பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன் 2 வீக்ஸாக. ஸோ வந்து நம்ம இன்றைக்கி கிளம்பியாச்சு. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 2:30. 1:30க்கு பிளான் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 2:30 ஆகிடுச்சு. சன்ரைஸ்க்கு போய்டுவோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே காய்ஸ், ஸோ இதுதான் என்னோட இன்னொரு ஆஃபீஸு. ஸோ கியா என்னோட ஆஃபீஸ் இதுதான் என்னோட ஆஃபீஸு. எம்ஜி ஓகே, வெல்கம் டு கன்னியாகுமரி. வந்துட்டோம் காய்ஸ். என்ட்ரன்ஸ் டிக்கெட் போடணும். எல்லாரும் இந்த சன்ரைஸை பார்க்குறது தான் மக்களே நடந்து போயிட்டுருக்காங்க. வந்து சன்ரைஸ் பார்க்குறதுக்கு என் பொண்டாடி கூப்பிட்டு வந்துட்டேன். எத்தனை நாள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தா. ஒரு வழியாக கூப்பிட்டு வந்துட்டேன். அதுவும் நைட்டு ஜிம்முக்கெலாம், ஈவினிங் ஜிம்முக்கெலாம் போயிட்டு டயரில் வந்து 11:30க்கு தான் படுத்தேனே. 1 மணிக்கு எழுப்பி விட்டா. அண்ட் இப்போது சன்ரைஸ் பார்க்க போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். மோதியம்மா கோயில் கைஸ். சரியான கூட்டம் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. வந்துட்டோம். சன்ரைஸ் ஆயிடுச்சு. ஐயோ தெரியலங்க மக்களே, சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் பார்த்துருக்கோம். கரெக்டாக 6:20 டைம். பார்த்துட்டோம் சன்ரைஸை பார்த்துட்டோம். சூப்பராக பார்த்துட்டோம். சூப்பராக இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. என்ன க்ரௌட பார்த்துட்டு நல்லா பார்க்க முடியாதுன்னு நினைச்சோம். அப்படிதான் நினைச்சோம். ரொம்ப பசிக்குது. தலைவர் அழகா வந்துட்டாரு. ஆமா, இதுவே வந்து ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி. யாராவது அடாப்ட் பண்ணுறீங்கன்னா கன்னியாகுமரி இந்த டவுனில் அழகாக படுத்துப்பானுங்க, வந்து அடாப்ட் பண்ணிங்க. நான் வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கலாம் நான் போகல, சின்ன பிள்ளைத்தனமா. ஏன்னா வந்து கியூவை பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க, அந்தளவுக்கு கியூ இருக்குது. இதர் கியூ வந்து நாங்கள் வேறு லொக்கேஷன் போகலான் இருக்கோம். அப்படியே ஒன்று கியூவில் நின்று கிளாஸ் பிரிட்ஜ் போகணும்னு நாங்கள் விரும்பலை. ஆமாம், கிளம்பிடலாம். நாங்கள் ஆல்ரெடி கிளாஸ் பிரிட்ஜ் போயாச்சு. அது டாப் ஹில்ஸில் வேகமான போயாச்சு. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் வந்து லாம்பூர் பீச் நியர்பையில் இருக்காமா. ஸோ வந்து நாங்கள் அதை விசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா சன்ரைஸ் பார்த்தாச்சு, அவ்வளோதான். அங்கே ஒன்றும் பார்க்கறதுக்கு இல்லை. அந்த பிரிட்ஜு கியூ பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் இருக்குன்னு. ஐயோ, நம்மளால நிற்க முடியாதுமா. அதனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். லாம்பூர் பீச் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னு அதுக்கடுத்து டிசைட் பண்ணலாம். வாங்க போகலாம்.
ஓகே மக்களே, லெம்பூர் பீச் வந்துட்டோம். காரை பார்க் பண்ணிட்டோம். இந்த சைடு தண்ணி தோப்புக்கு நடுவில் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இனிமேல் எங்கே போனாலும் அது ஒரு பீச்சாகவும் ஒரு ஃபால்ஸாகவும் ஒரு மவுண்டெயினாகவும் தான் இருக்குமே தவிர வேற எதுவும் இருக்காது. ஏன்னா எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அப்பப்போ நான் வந்து கொஞ்சம் டிவோஷனலாக மாறிடுவேன். அது வேற, அது டிவோஷனலில் போகிறப்ப அது தனியாக எடுத்து போடுவேன். நான் அந்த டாபிக் உள்ள ரொம்ப வர மாட்டேங்க. ஆனா அவங்க கூட சப்போர்ட்டிவா இருக்கு, அவ்வளவுதான். எங்கங்க போறீங்க? எங்கேயும் போகல. அங்க எங்க போறீங்க? இல்ல பழக்க தோசைல அப்படியே போக ஆரம்பிச்சிட்டேன். வாங்க. தகர்தலா தீலலலா பிச்சு புடுவேன். பீச் சும்மா செம்மையா இருக்கு. நாங்க நினைச்சு பார்த்த மாதிரி இல்ல. இது ரொம்ப பெருசா இருக்கு, லென்த்தாவும் இருக்கு. மக்களே, நமக்கு மேல பாத்தீங்கன்னா கருடன் பறந்துகிட்டு இருக்காங்க. தெரியல வீடியோல. அண்ட் இந்த பீச்சை ஃபுல்லா பாருங்க. இந்த பீச் ஃபுல்லா பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், சூப்பரா இருக்கு. அப்படியே ஈஸியா பீச் கூட இப்படி இருந்தது இல்ல. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த நெட்டுக்கு பாருங்க, இது வந்து என் தாத்தா வாங்கி போட்டது, இது வந்து என் பாட்டி வாங்கி போட்டது. எல்லாம் நம்ம இடம் தான். வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். கைஸ், லெம்பூர் பீச்சோட வியூவை நெட்டுக்கு அப்படியே சூப்பராக இருக்குது. எனக்கு ஆஃப் ரோடு பைக் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அப்படியே ஒரு ரைடு போயிட்டு வருவேன். சூப்பராக பீச் ஒட்டி சூப்பர். ரெட் ஃப்ளாக் வச்சுருக்காங்க, ஏன்னா உள்ளே இறங்கக்கூடாதுன்னுக்காக வச்சுருக்காங்க. ஏன்னா ரொம்ப டீப்பாக இருக்கும், அதனால் உள்ளே இறங்கக்கூடாது, இதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா டப்புன்னு உள்ளே போயிடுவீங்க, அப்புறம் ஸ்விம்மிங் தெரியாதெல்லாம் அப்படியே இழுத்துட்டு போயிடும். சூப்பராக இருக்குது கைஸ், செம்ம வியூ. பீச் ஒட்டியே ஒரு கோயில், ஒரு அழகான தென்னை மரம், மேலே பார்த்தீங்கன்னா கருடன். இங்கேயே பாருங்கள் கருடன். எனக்கு கருடன்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஒரு பீச். மக்கள் தொகையும் கம்மி. ஸோ லெம்பூர் பீச் பார்க்கணுன்னு வரவங்க கொஞ்சம் ரொம்ப கம்மி. ஐ ப்ரிஃபர் டு பி, யாராவது கன்னியாகுமரி நாகர்கோவில் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த லெம்பூர் பீச் வந்து டிஸ்டன்ஸாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த லெம்பூர் பீச்சுக்கு வாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக, ஒரு காமாக, ஒரு அந்த அலைகளை சவுண்டு கேட்டுக்கிட்டு கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. வேறு லெவல். என் பொண்டாட்டி தனியாக பீஸ்ஃபுல்லாக காமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறீங்க? பீஸ் 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 அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து பீஸை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பீஸ் எங்கே இருக்குதுன்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியல. தேடிக்கிட்டே தான் இருக்கோம். ஃபேமிலி ட்ராவல் பிளான் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு மறக்காமல் பிளான் பண்ணுங்கள். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு அருமையான ஸ்பாட்டு. கன்னியாகுமரிக்கும் நாகர்கோவிலுக்கும் மிக அருகில் லெம்பூர் பீச் வந்துருங்க. ஓகே ஓகே, நாங்கள் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலம்க்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ மாத்தூர் தொட்டிப்பாலத்துக்கு இப்போ போயிட்டுருக்கோம். நியூட்ரலில் தான் இருக்குது, சறுக்கிக்கிட்டு போகுது. கரெக்டா? நான் போகிற பக்கம்லாம் கருடன் எப்பவுமே என் கண்ணில் பட்டுரும். எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் ஃப்ரம் காட். நான் சொன்னேன்ல, அப்பப்போ டிவோஷனலாக மாறிடுவேன்னு, அது இதுதான். இப்படி தான் நடந்து போக வேண்டியதாக இருக்குது. பழப்பழம் ஒன்று பைனாப்பிள். கேர்ஃபுல், போனை விட்டுறாத தெய்வமே. 80,000 போகணும். I want to go. I want to see that place. I want to see. கம்பா போமாட்டா சொல்லிட்டு இருக்கலாம். சின்ன பிள்ளைங்கலாம் வராங்க, வாங்க. ஏய் பிச்சிடுவேன் போ. ஏய் சென்டர்ல பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. நல்லா சுத்துது போல. பயமாதான் இருக்கு, ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் நடக்கிறாங்க, தைரியமா போகலாம். கொஞ்சம் ஹைட் பயம், அதனால் நான் இங்கே நின்ட்டேன். இதுக்கே தலை சுற்றுது. என் பொண்டாட்டி மட்டும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வரேன்னா போயிட்டு வரட்டும். வந்துடுவா. சின்ன பிள்ளைங்களாம் நடக்குதுங்க.
எதுக்கு நமக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு, கால் கூசுது இதுக்கே. ஓகே கைஸ், வாங்க கீழே போய் கண்டினியூ பண்ணுவோம். எனக்குமே கொஞ்சம் கைட்டுனா பயத்தான். வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிறேன். நான் எங்கடா வந்தேன், நீ தான்டா என்ன கூட்டின்னு வந்த. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்துட்டோம், திருப்பத்தூர் வாட்டர் ஃபால்ஸ். ஆனால் பயங்கர டிராஃபிக்குங்க, பார்க்கிங்க்கே இடம் இல்லை. நாங்கள் மேலே வரைக்கும் வந்துட்டோம், இன்னும் பார்க்கிங்க்கு இடம் கிடைக்கல. போகிற இடம் வர்ற மாதிரி அவ்வளோ நிறைய ஷாப் இருக்கு மாலு. இங்கே 10 rupees என்ட்ரன்ஸ் டிக்கெட். என்ட்ரன்ஸ் டிக்கெட் எவ்வளோ? 10 rupees. மாலு முரட்டு கூட்டம் போ. ஆத்தாடி, இதில் எங்கே குளிக்கிறது? எங்கே குளிக்க? அதுக்கு தான் அங்கே தனியாக குளிச்சுட்டு இருந்தானுங்களா அவனுங்க. நாங்கள் இப்போ வந்து குளிக்க போகிறோம். அதனால் ஃபோனை வந்து லாக்கரில் வைக்க போகிறோம். அதனால் போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறோம். மக்களே, ஸோ கார் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். வாங்க போகலாம். ஹாய் மக்களே, அதுதான் மண்டே ட்ரிப்பை முடிச்சிட்டோம். நாங்கள் ஃபைனலாக அந்த வாட்டர் ஃபால்ஸோட கிளம்பிட்டோம். கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யுது, நல்ல சாருங்க. ரூட்லாம் அப்படியே கேரளா ரூட் மாதிரி தான் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக த்ரில்லிங்காக நல்லா ஜாலியாக இருக்குது. எங்கள் ஈவினிங் ரொம்ப ஸ்பெஷலாக இங்கே ஜாலியாக போயிட்டுருக்கு. நீங்கள் இந்த டைம் இந்த மாதிரி வந்தீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். சூப்பரான பிளேசஸ்லாம் இருக்குது. ஒன் டே ட்ரிப்புக்கு பெஸ்ட் பிளேஸ். ஆமாம், இது என்ன ஃபால்ஸ்? இது திருப்பத்தூர் வாட்டர் ஃபால்ஸ். திருப்பத்தூர் சன் ஃபால்ஸ். நான் உங்களுக்கு லொகேஷன் மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் உடனே கிளம்பி வந்தால் மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா வந்து தண்ணி இருக்கு, இல்லைன்னா தண்ணி எப்போ நிற்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ எப்போனாலும் நிற்கலாம். ஸோ வந்து என்ஜாய் பண்ணுங்க எல்லாரும். நாங்களும் வீடியோவை சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம், அப்போ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டு அல்வா வாங்காமல் போனால் எப்படி? ஸோ வந்து ரிட்டர்ன் போகிறப்ப வந்து திருநெல்வேலியை டச் பண்ணிட்டு திருநெல்வேலி போயிட்டு திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா வாங்குறோம், கட்டுறோம், தூங்குறோம், கிளம்புறோம். அப்படி பிளான் பண்ணோம். மதுரைக்கு போய் கறி தோசை போடுறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். முடிஞ்சா ஜிம்முக்கு போகிறோம். இன்னைக்கு இல்லைனா இன்னைக்கு லீவு, நாளைக்கு நாங்கள் ரெஸ்ட், டோட்டல் ரெஸ்ட்டுங்க. ரொம்ப டயர்டா இருக்கு. 1 o'clockல இருந்து ரன்னிங்லயே இருக்கோம். நான் பரவாயில்ல இன்னைக்கு வந்து பாதி கார்டியோ ஒரு டூர்ல முடிச்சாச்சு. ஏன்னா நிறைய ட்ரெக்கிங் பண்ணிட்டோம் இன்னைக்கு நாங்க. ஸோ ட்ரெக்கிங்லாம் வந்து எப்படின்னா நத்த குத்தலாம் இருந்துச்சு, இப்படி ஏற மாதிரி இருந்துச்சு. நீங்க ட்ரெட்மில்ல பாத்திருப்பீங்கல்ல, அந்த இன்க்ளைன் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். ட்ரெட்மில்ல இருக்க இன்க்ளைன் சேம் அதே மாதிரி தான். இப்படிலாம் துண்டா ஏறிக்கிட்டு இருந்தோம். நான்லாம் அந்த இப்படி ஏறிட்டு இருந்தேன். ஓகே காய்ஸ், எங்களோட ட்ரிப் அவ்வளோதான் முடிந்து விட்டது. மழை ஜோ 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 மழை பெய்யுது. ஜாலியாக பாட்டு கேட்டு ஜாலியாக போயிருக்கோம். இப்போ வந்து ஸ்பார்க் சாங் வேணா, இப்போ வந்து மலை வரும் மலை துளி. சோ வந்து நாங்க ரொமான்டிக் மூட் போலாம் அப்படின்னு ஒரு வைப் போயிட்டு இருக்கு. ஜாலியா போறோம். சோ நாங்க டாடா காட்டுறோம், பை. ரொம்ப டயர்டா இருக்கும் ரெண்டு பேருமே. அவர் தூங்க கூடாதுன்றதுக்காக நானும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டே தான் வந்தேன். இப்பதாங்க ஒரு 1 hour இவங்க ட்ரிப்பு போற முன்னாடி சாயங்காலம் நேற்று வந்து எப்போ நேற்று மத்தியானம் நல்லா சாப்பிட்டு நல்லா சாயங்காலம் 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சாங்க. நல்லா தூங்குனாங்க. நான் அதை கூட தூங்கல, அந்த மத்தியானம் தூக்கம் கூட. ஆக்சுவலா ட்ரிப்பு போறோம்ன்றதே எனக்கு தெரியலங்க. ட்ரிப்பு லாஸ்டா தான் ஃபைனலைஸ் பண்ணோம். 2 weeks சண்டை போட்டோம். அடிக்கடி சொல்றதா, எப்பவுமே வந்து பிளான் பண்ணாலும் நடக்காது. சடனா பிளான போட்டு சடனா கிளம்புறதா நடக்குமே. எப்பயுமே சடன் பிளான் தான் ஒர்க் அவுட் ஆகும் எப்பவுமே. எங்க அது ஒரு மாதிரி ஹாப்பியாவும் நல்லாவும் முடிஞ்சிரும். சின்ன சின்ன இதுதான் இருக்கும், கிடைக்காது. அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து நெகட்டிவா போயிடும். அதனால பிளானே பண்ண கூடாது. யாராவது அதை கெடுத்து விட்டுருவாங்க, ஏதாவது சொல்லி அப்செட் பண்ணிடுவாங்க. எப்பவுமே அதே மாதிரி எங்க போறோம் அங்க போறோம்ன்றது மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் போடக்கூடாது. நாங்களாம் போடுறதே இல்லை. நான் ஒரு காலத்துல போட்டுட்டு இருந்தேன், இப்பெல்லாம் போடுறது
ஸ்டேட்டஸே போடுறது. அத பார்த்த உடனே சண்டை வந்துரும். எங்க போறேன், என்ன பண்றேன், ஏது பண்றேன், எதுல போறேன், எப்படி பண்றேன், என்ன சாப்பிட்றேன், அதை மட்டும் ஸ்டேட்டஸ்ல போட்டுறாதீங்க. பிகாஸ் வேணவே வேணாம், அது வந்து சரிப்பட்டு வராது, அதுவும் நெகட்டிவா போயிடும். அதனால வந்து எல்லாமே என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பொறுமையா அதுக்கப்புறம் போடுங்க ஸ்டேட்டஸ். ஆமா ஆமா, ஏன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிற மாதிரி இருக்கு. நாங்க நிறைய அனுபவிச்சிட்டோம். அதனால நோ, யாருக்கும் சொல்லக்கூடாது. கமுக்கமா போயிட்டு கமுக்கமா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே, நாங்க வருவோம். ஆமா, போலாம். ஓகே மக்களே, பர்மா கடைக்கு வந்தாச்சு. மக்களை இலைய போட்டாச்சு. என்னது இது? கறி கொண்டு வச்சுருங்க. பரோட்டா அண்ணா, இது வெஜ்ஜா? வெஜ் குருமாவா? சிக்கன். தள்ளு. சரி, தேங்க்யூ. ஓகே காய்ஸ், ஸோ நம்ம சன்ரைஸ் vlog, கன்னியாகுமரி vlog பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.